எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குன்னத்தூருக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த குன்னத்தூர் வந்து குன்றுகள் நிறைஞ்ச ஒரு இடமா இருந்திருக்கணும். அப்புறம் வந்து அது கால வாக்கில் வந்து அதை வந்து குன்னத்தூர் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே நம்ம போய்கிட்டு இருக்க ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே சுற்றி இருக்கிற எல்லா இடமும் வந்து வயல்வெளி, எங்கிட்டு திரும்பினாலும் வந்து வயலாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய குன்றுகளும் இருக்குது. அந்த குன்றுகளுடைய மேலே போய் பார்க்கும்போது இங்கேருந்து தெரிகிற வியூஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நீங்களே வந்து அனுப்பிச்சாதான் உங்களுக்கு சொல்ல முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆத்தோடைய ஒரு பிரிவு தான். இது வந்து தாமிரபரணியிலிருந்து வர ஒரு கால்வாய். இது பார்த்தீங்கன்னா ஒரு நடுகள். நம்ம குன்னத்தூர் போகிற ரோட்டில், அதாவது ஊருக்குள்ளேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து நிறைய நடுகள் வந்து இருக்குது. இது வந்து முப்பிடாத்தி அம்மன், அதாவது நம்ம எல்லா இடத்துலையும் இந்த முப்பிடாத்தின்ற பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நான் இதை பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு முப்பிடாத்தி அம்மன் திருக்கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு நடுகளாக இருக்குது. இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய விநாயகர் கோயில் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து வீரபாண்டிய மன்னன் காலத்தை சார்ந்த ஒரு கோயிலாக வந்து இருக்கணும். இடம் ஃபுல்லாமே வந்து நடுகளாக தான் இருக்குது. இங்கே ஒரு சூலாயுதம் வச்ச நடுகள் வந்து ஒன்று இருக்குது. இதுதான் வந்து அந்த வீரபாண்டிய விநாயகர். ஒரு முனிவருடைய சிலையோ இல்லாட்டி யாருடைய ஒரு மன்னருடைய சிலையோ வந்து இங்கே இருக்குது. சிற்பம், மன்னரோட சிற்பம் வந்து சுவரில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இங்கே வந்து நிறைய நடுக்கற்கள் வந்து இங்கே காணப்படுது. பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் மாதிரி இருக்குது இந்த சிற்பம். ஸோ இது வந்து ஒரு முனிவராக இருக்கலாம், இல்லாட்டி இவரும் வந்து ஒரு மன்னனாக வந்து இருக்கலாம். எவ்வளோ நடுகற்கள் வந்து இங்கே இருக்குதுன்னு ரெண்டு நிமிஷம் நடந்து வந்தால் இங்கே வந்து குலதெய்வ கோயில் மாதிரி ஒரு கோயில் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 3000 வருஷங்கள் பழமையாக இருக்கும். இது வந்து நிறைய ஐயனார் கோயிலில் பார்க்குற மாதிரி யானை சிற்பம், நாய் சிற்பம், மாடு சிற்பம்லாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குன்றம் வந்து இருக்குது. இந்த குன்று பக்கத்துலேயே வந்து நடுகற்கள் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இதுக்குள்ளேயாவது ஒரு 10-15 நடுகற்கள் வந்து பார்த்துருப்போம். இந்த ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அப்படி தான் வந்து இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வ கோயில் மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குன்னத்தூரில் இருக்கிற அந்த மலை. இங்கேருந்து ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது. அந்த ஒத்தையடி பாதை வழியாக தான் நம்ம வந்து மேலே போகணும். அப்படி வந்தால் இன்னும் ஒரு குலதெய்வ கோயிலும் வந்து இங்கே இருக்குது. அந்த குலதெய்வ கோயில் எப்படி இருக்குதுன்னு அதை பார்ப்போம். பாருங்க, இங்கே வந்து யானை, மாடு சிற்பம், காளை சிற்பம்லாம் வந்து நிறைய நடுகற்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு நடுகளும் வந்து வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை குறிக்கிற மாதிரி வந்து இருக்குது. பாருங்க, இந்த இடமே வந்து விவசாய நிலமாக தான் இருக்குது. இங்கே எங்கிட்ட நான் சுற்றி பார்த்தாலும் வயல்வெளிகள் பார்க்கவே வந்து அருமையாக வந்துருக்கு. வீரர்களுடைய துணை இருந்தவங்க எல்லாருடைய இதையும் வந்து சிற்பமாக இங்கே நடுகர்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த நடுகர்கள் எல்லாம் திருநாகேஸ்வரர் கோயில் போகிற வழியில் வந்து இருக்குது. இந்த நாகேஸ்வரர் கோயிலை பற்றி ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குன்னத்தூருடைய பார்ட் 3 வந்து விரைவில் வரும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே அழுத்துங்க. பாய் பாய். நான் உங்கள் பாண்டிய வேந்தன்.